ஸோ ஹாய் காய்ஸ், இது வந்து நம்ம என் காதல் அரக்கன் அப்படின்ற எபிசோடோட 2 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே இது பண்ணவே மாட்டேறீங்க, பாவம் பார்த்து பண்ணி விடுங்க, ஓகேங்களா? சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம ஜான் வந்து பார்க்குறான், அந்த கத்தியை வந்து எடுத்துட்டு அந்த அந்த ஃபோர்க்கா அது வந்து ஒரு சாப்பிட்ற பொருள் தாங்க, அதை வந்து குத்தி இதை வந்து சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தட்டி விட்டுருப்பான் நம்ம ஜோனு. ஆனால் அந்த மார்க் வந்து அதை திரும்படி எடுத்து ஒழுங்கு மரியாதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு அது வந்து கையில் எடுத்து அவன் வாயில் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவனை சாப்பிட வைக்கிற மாதிரி பண்ணுவான். ஆனால் நம்ம ஜோன் வந்து அதை வந்து மெல்லவே மாட்டான், ஓகேங்களா? அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டே இருப்பானா. இது வந்து பார்க்குற மார்க்குக்கு வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கும். அவன் வந்து அது வந்து வந்து பார்க்காம அவன் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பானா. மார்க் வந்து அடுத்த பீஸ் ஓட்டலான்னு பார்க்குறப்ப அவன் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்க்குறவனுக்கு டென்ஷன் ஆகி இன்னும் வாயில் தான் வச்சுருக்கான்ட்டு அவன் வந்து அவன் வாயிலேருந்து எடுத்து அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் நம்ம மார்க்கு. அதை பார்க்குற ஜோன் வந்து ஒரு மாதிரி ஷாக்லேயே தான் பார்ப்பான். ஆனால் அவன் கடைசி ஜோன் வந்து சாப்பிடவே மாட்டான். அவன் கொடுக்குற எதுவுமே அவன் சாப்பிடவே மாட்டான், அப்படியே தான் இருப்பான். அப்போ வந்து நம்ம மார்க் வந்து நீ வந்து என்னை வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இவன் வந்து நான் எதுக்கு உன்னை வரையணும், உன்னை வரைய முடியாது அப்படின்னு சொல்லப்போ, நீ அதானே உன் வேலை, அதை ஃபஸ்ட்டு நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இவனுமே சரி பயந்துக்கிட்டே ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு போவான் பக்கத்தில் உட்காந்து. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இவனை வரைவான், அதுக்கப்புறம் வந்து நீ உனக்கு பிடிச்சது வர, நான் எனக்கு பிடிச்சது வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆளாளுக்கு வரைவாங்க. அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து வரைஞ்சிட்டு அவன் பார்க்குறான், நம்ம மார்க்கும் ஒன்று வரைஞ்சிருக்கான், ஓகேங்களா? நம்ம ஜோன் ஃபஸ்ட்டு வரைகிறது வந்து எப்படி வரைகிறான்னா, அவனோட இனத்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி ஒரு மாதிரி நாய் மாதிரி கட்டி போட்டு மாதிரி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வரைஞ்சிருப்பான். அதை வந்து இன்டெரக்டாக நம்ம மார்க்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மார்க் வந்து நீ என்ன வரைஞ்சிருக்க அப்படி மாதிரி கேட்பான். வந்து ஒரு இயற்கை காட்சி மாதிரி வரைஞ்சிருப்பான். அதை பார்க்குற நம்ம ஜோனுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாகி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்ப்பானா. இது ஸ்மைல் பண்ணுறது நம்ம மார்க்குக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் போல. ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போய் ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஜோனையே நம்ம மார்க்கு. இப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திரும்பிக்க ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்னு தெரியல. திரும்பிக்க வந்து அவன் பக்கத்தில் வந்து நீ சிரிக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். கிஸ் பண்ணுறப்ப நம்ம ஜோனுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியாது, அப்படியே தள்ளி விடுவானா. இந்த மாதிரி மட்டும் என்ன பண்ணாத அப்படி மாதிரி சொல்லி கடுப்பாவானா. அப்போ வந்து இவனை வந்து தள்ளி விட்டு நகண்டு போய் ஓடி போய் கதவுக்கிட்ட போய் வெளியே போகலான்னு போவான். அப்போ வந்து நம்ம மார்க் வந்து அவனை வந்து வெளியே போகாத மாதிரி பிடிச்சி வச்சுக்குவான். பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஓடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்காத, நீ என்கிட்ட வந்து எங்கே போனாலும் உன்னை நான் விட மாட்டேன், என்கிட்ட வந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜோனுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகுது மார்க்கை பார்க்குறப்ப. ஆனால் அதெல்லாம் கேட்காம வந்து திரும்படிக்கு வந்து அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜோன் வந்து ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அதை அவன் கண்டுக்கவே மாட்டான் மார்க்கு. வந்து அவனோட இதில் மட்டும்தான் குறிக்கோளாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட இன்டிமேட்டாக இருந்துவான். அப்புறம் வந்து மறுநாள் அவன் வந்து கட்டை அவுக்க போவான். அவன் வந்து கட்டை அவுக்க போவானா. அப்புறம் வந்து அவன் காயம் வந்து இன்னும் ஆறாமல் இருக்கும். சரி அப்படின்ட்டு அவனும் விட்டுட்டு அவன் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஜோன் தூங்குறதவே நம்ம மார்க்கு. ஒரு மாதிரி பார்த்து ரசிக்கிறானே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவன் தூங்குறப்ப அவன் மார் மேலே வந்து அணைச்சி நம்ம ஜோனை வந்து படுக்க வச்சு வருவான். நம்ம ஜோன் வந்து இவன்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டே அவன் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவான். இவன் தூங்குற வந்து பார்த்து ரசிப்பான் நம்ம மார்க்கு. எனக்கு தெரிஞ்ச மார்க்கு வந்து ஜோனை விட மாட்டான்னு தெரியுது. என்ன ஜோனை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டே தூங்கிடுவான். மறுநாள் காலைல பார்த்தா நம்ம மார்க் வந்து அந்த அரசவைக்கு போயிடுவான் போல. அவன் ஜோன் மட்டும் தனியாக இருப்பான். அப்போ வந்து சரின்ட்டு வெளியே வந்துடுவோம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு. அப்போ வந்து 2 பேர் வந்து நம்ம ஜோனை வந்து தப்பாக பேசிகிட்டு இருப்பான். இவனை பாரு, இவனுக்கு வந்து எப்படிலாம் இருக்குன்னு, ஒரு அடிமையாக இருந்துட்டு இவனுக்கு வந்து இப்படிலாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்கிட்ட வெளியே வரப்போ மழை பெய்யுறப்ப நம்ம ஜான் நிற்கிறத பார்ப்பான் நம்ம ஜோன் பார்த்துட்டு சரி பக்கத்தில் போகலாமா அப்படின்னு மாதிரி போகிறப்ப இல்லை வேணாம், இப்போ வந்து நம்ம இருக்கிற நிலைமைக்கு அவன் பக்கத்துலேயே வேணாம், அவன் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறப்ப நம்மளை யாரும் பார்க்குற மாதிரியே இருக்குன்ட்டு நம்ம ஜான் வந்து திரும்பி பார்ப்பான். ஆனால் அதுலேயும் நம்ம ஜோன் வந்து இங்கே வெளியே வந்துடுவான். இவன் ரொம்பவே சோகமாக இருப்பான். ஏன் நம்ம லைஃப்பில் மட்டும் இப்படிலாம் நடக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே நடக்காதான், எல்லாருமே நம்மளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவனோட வேலை பார்க்குற ஒரு பையன், நம்ம ஜோனோட வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து அவனை வந்து அடிச்சிருப்பாங்களா ராஜா வந்து, நீ 2 நாள் அவனை விட்டுட்டு நீ எங்கடா போன அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. அவன் வந்து மருந்து போகிறப்போ இது என்ன உன் கையில் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இதுவா ஒன்றும் இல்லை, நான் வந்து கீழே விளையாண்டேன் அப்படி மாதிரி போய் சொல்லுவான். நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லு, நான் அவனுக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படி மாதிரி அந்த பையனும் சொல்லுவான். இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபைல் மாதிரி வேணும் அப்படி மாதிரி சொன்னேன். இவனுமே அந்த வந்து ஃபைலை வந்து எடுத்து கொடுப்பான்.
அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து அந்த படத்தை பார்க்குறான். அந்த படத்தில் இவன் எப்படி வரைஞ்சி வச்சானோ அதே மாதிரி அங்கே இருக்கும். அதே மாதிரி படம். அதை வந்து பார்த்துட்டே இது வந்து எப்படி தான் ராஜாவுக்கு புரியுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எனக்கு இன்னும் ராஜா அவ்வளோ கெட்டவனா மாதிரி தெரியல. எங்கள் அம்மா சாவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதுக்கு அவன் காரணம்னு எனக்கு தெரியலை. அவன் காரணமானு தெரியலை அப்படி மாதிரி சொல்லிப்பான். சரி நீ ராஜாவோட அம்மாவை நீ என்ன நினைக்கிற அப்படி மாதிரி கேட்பான். ஏன்னா ராஜாட்ட வந்து கேட்டிருப்பான் நம்ம ஜோனு. இந்த மாதிரி ஏன் உங்கள் அம்மாவோட நீ அவ்வளோவா கனெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவன் வந்து பதிலே சொல்லியிருக்க மாட்டான். அவங்க வந்து ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மட்டும் பதிலை வந்து அந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடுவான். அதை வந்து இப்போ வந்து நம்ம ஜான் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறான். சாரி நம்ம ஜோன் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி ராஜாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படி மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி மலிப்பு விட்டுருவான் அந்த பையன். அவனுக்கு தெரியாது போல, அவன் சின்ன பையன் அவனுக்கு தெரியாது. சரின்ட்டு இவன் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். நம்ம ராஜாவோட ரூமுக்கு போய் இவன் நம்ம எப்படி இருந்து என்னதான் இருந்தாலும் இவனை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட அந்த துப்பாக்கியை வந்து வரைய ஆரம்பிச்சுவான். அப்போ தான் தெரியுது இவங்க நாட்டில் வந்து ராஜாட்ட மட்டும்தான் அந்த துப்பாக்கி இருக்கும். வேறு யாருக்குமே இருக்காது. எல்லாருக்குமே கத்தி கடப்பாரை அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இவனை அழிக்கணும்னா இந்த ஒன்று தான் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து தனித்தனியாக வரைய ஆரம்பிச்சோம். யாரோ வர்றாங்களான்னு பார்த்து பயந்து வரைவான். அப்போ வந்து அவன் வரைஞ்சி முடிச்சுட்டு வெளியே வரப்போ கரெக்டாக நம்ம ஜானோட தம்பி ஜின்னு வந்துடுவான். ஜின்னு வந்து வேகமாக வந்து நம்ம ஜோனை வந்து ஹேக் பண்ணிட்டு இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நீ என்னை மறந்துட்டேல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சின்ன பையன் தானே அதனால் அழுக ஆரம்பிச்சிடுவான். அழுதுட்டு போய்ட்டு அழுகாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை பார்க்கலான்னு வந்தேன், அதனால் அந்த எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, நீ ஒன்றும் நினச்சிக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இனி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனால் ராஜா கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிப்பேன். இவனுமே சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறப்ப கரெக்டாக வந்து நம்ம ஜோன் வரைஞ்ச அந்த படம் வந்து நம்ம ராஜா கையில் கிடச்சிடும். அப்போ வந்து பார்க்குறான் நம்ம ஜானும் அங்கே தான் இருக்கா. ஜானோட வேலை பார்க்குற அந்த ஒரு தாத்தாவும் அங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த தாத்தா வந்து சாரி பின்னாடி ரொம்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது, மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க கதைக்கு போவோம். அந்த ராஜா அந்த வந்து அந்த வேலை பார்க்குற அந்த ஆள்கிட்ட கூட வேலை பார்க்குற ஆள் மாதிரி நடத்தாமல் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவான். அப்போ வந்து அந்த ராஜா வந்து இந்த மாதிரி இந்த யார் வரைஞ்சிருப்பா என்னை கொல்றதுக்காண்டி இங்கே திட்டம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்றப்ப நம்ம ஜான் வந்து நம்ம ஜோனை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்காக இருப்பானா, யார் இவன் பார்த்து ஷாக் ஆகுறான்ற மாதிரி திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஜோன் நிற்கிறதுல நம்ம மார்க்கம் பார்த்துறான். அப்போ வந்து நம்ம ஜான் வந்து இருங்க ராஜா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி தனியாக வந்துடுவான் நம்ம ஜானும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறப்ப நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போனால் இவன் வேறு என்ன கேட்பான் அப்படி மாதிரி நம்ம மார்க்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுது. ஏன்னா அவனுக்கு வந்து ஜோன் வந்து நம்ம மார்க்கை மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி ராஜா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவனை போக சொல்லு அப்படி ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். அவனுமே வந்து சொல்லுவாம்மா நீ ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு போகலான்னு போகிறப்ப கரெக்டாக நம்ம வந்து நீ என்ன வரைக்கும் எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்பான். இதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.